நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றது ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பயங்கரமான வெலாட்டிலிட்டி. காலையிலேயே மார்க்கெட் ஒரு டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. டவுனில் ஓப்பன் ஆகி 25,937 வரையும் வந்தால் அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல்லிஷ். ஒரு 10:30 வரையுமே மார்க்கெட் நல்ல புல்லிஷில் இருந்தது. 26,100 போய் டச் பண்ணான். நம்மளோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட்டு 26,063. அந்த 26,063 அவன் கட் பண்ணி மேலே போயிட்டான். நான் கரெக்டாக இங்கே தாங்க எடுத்தேன். இந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும்போது ஒரு 10 பாயிண்ட் மைனஸில் தான் போட்டேன். இந்த இடம் எடுத்துட்டு அதுக்கு மேலே அது கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் 10:30 மணி வரையும் புல்லிஷ். எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் ஆகிடுச்சு. ஒரு புட் ஆப்ஷனை வாங்கியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் ஆனதுனால 2,000 ரூபாய்க்கு லாஸ். இந்த என்ட்ரி இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணும் போது ஒரு புட் ஆப்ஷனை நான் பை பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கேருந்து ஒரு எப்பவுமே அந்த ப்ரீமியத்தை வந்து 10 பாயிண்ட் கம்மியாக தான் போடுவேன். அப்படி போடும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. அந்த 10:15 முடிஞ்சு 10:30 மணிக்கு ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு 2,100 ரூபாய்க்கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு ட்ரேட் எடுக்கலான்ட்டு இந்த இடம் எடுத்தேன். இந்த இடம் 1:30 மணிக்கு ஒரு கேண்டில் வந்து இல்லை, நம்ம சப்போர்ட்டை சொன்னிருந்தோம்ல 26,012ன்ட்டு, அந்த சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே வருவான். அது கீழே ஒரு பியர் சிம்பிள் கொடுத்துருக்கான். இந்த இங்கே இருக்குது 1.25க்கு. அங்கே எடுத்துட்டேன். அங்கேயும் ஒரு புட் ஆப்ஷனில் நான் பை பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் பல்ற கீழே இறங்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அங்கே எடுத்துட்டேன். அது அங்கேருந்து 2 மணிக்கு மறுபடியும் புல்லிஷ் ஆகிடுமா. ஸோ இதுலவும் ஒரு லாஸ். இன்னைக்கு நம்ம ப்ரொடிக்ட் பண்ண மாதிரியே இல்லை மார்க்கெட். அவனோட ரேஞ்சு கரெக்டாக நம்ம பண்ண லெவல்லாம் கரெக்டு. ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து சடார்னு ஒரு புல்லிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரிய ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ இன்னைக்கு லாஸ் வந்து எனக்கு 2,800 ரூபாய். 2 ட்ரேடு லாஸ் வந்து 2,800 ரூபாய். இந்த 10:15க்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை எடுக்கும் போது எடுத்தேன். அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலைன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தொலைவு கீழே இறங்கியிருக்கு. அது கரெக்டாக நான் ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கும் அதை தாண்டி ஒரு 6 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு. நான் 220 130 போட்டேன்னா அது 136 வரையும் தான் போயிருக்கு. 6 பாயிண்ட். அந்த 6 பாயிண்ட்டு நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு சரியான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். பட் அது என்னதான் இருந்தாலும் நான் அந்த 2,000 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அது பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் போட்டேன். பட் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. சரி அதுலையாவது சரி விட்டுடலாம். சரி இங்கே பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம என்ன நினைப்போம், இந்த ஸ்டேஜ் இவன் இங்கே வந்திருக்கான், 1.25க்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் வந்து கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக தான் இருந்தாங்க. இதில் இந்த 26,000 25,971. ஆனால் அவன் அங்கிருந்து பாருங்க சடார்னு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலுங்க. இந்த இடத்துல இருந்து 721 60 பாயிண்ட் கிட்ட ஏறிட்டான். நல்ல வேலை ஒரு 500 ரூபாயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லைன்னா பெரிய லெவலில் லாஸ் ஆகிருக்கேன். அதை நான் ஸ்டாப் லாஸ் போடலை, ஏன்னா அது மேனுவலாக தான் வச்சேன். சரி ஒரு 600-700 ரூபாய் வந்தவொடனே ஓரளவுக்காவது லாஸை குறைக்கலான்ட்டு தான் நான் ஸ்டாப் லாஸ் போடலை. ஸ்டாப் லாஸ் போடாது ஒரு வகையில் நல்லதாக போச்சு இன்னைக்கு. ஏன்னா பாருங்கள் சடார்னு ஏறி போயிட்டான் 2 மணி கேண்டி. இல்லை நான் ஸ்டாப் லாஸ் போடுதுன்னு வச்சுங்க, அதுலேயும் ஒரு 2,000 ரூபாய் போயிருக்கும். நல்ல வேலை 500 ரூபாயே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி எனக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு படுமோசம். மார்க்கெட் வந்து நல்ல வெலாட்டிலிட்டி தான் இருந்தது. பட் என்னால் அதை கரெக்டாக எக்ஸாக்டாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. யூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். பட் எங்கேயோ ஒரு குழப்பம் மாறிடுச்சு. அந்த அந்த பொசிஷனே மாறி போச்சு. இறங்கும் அப்படின்னு இந்த இடம் பாருங்க, இந்த இடம் கண்டிப்பாக கேண்டில் 6 பேட்டர்ன் பிரகாரம் இது டவுன் ட்ரெண்டு தான் ஆக வேண்டியது. ஆனால் மார்க்கெட் சடான் திரும்பிடுச்சு.
அங்கே ஒன்று. இந்த இடம் பாருங்க, இங்கே தொட்டுட்டு கண்டிப்பாக கீழே வரும்ன்றது எனக்கு கன்ஃபார்மாக நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் டிக்கெட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? இது நிஃப்டி 50ல் இன்னைக்கு நிஃப்டி 50ல் நமக்கு 2 ட்ரேடுமே லாஸ் தான். இன்னைக்கு நான் எக்ஸ்பைரி சென்செக்ஸ் பண்ணலை. சரி, ஏன் பண்ணலைன்னா சென்செக்ஸில் வந்து இன்னைக்கு ஹெவி விளாட்டிலேட்டாக இருக்குமா அப்படின்ட்டு தான் நிஃப்டியில் வந்தேன். அது என்னடான்னா இன்னைக்கு நம்மளை துவச்சி எடுத்துச்சு. இன்னைக்கு 2,500 ரூபாய் லாஸ், இவ்வளோதான். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சப்போர்ட்டில் இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருக்கான் போகுது. நம்ம இங்கே 25,910 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொன்னோம். இது நேற்று இருந்த சப்போர்ட்டு 25,980. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நேற்று சொன்ன சப்போர்ட்டுக்கு 25,910க்கு அவன் வரவே இல்லை. அதுதான் அதில் ஒரு இது. ஆனால் மார்க்கெட் காலையில் ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில் 25,939 வரையும் வந்தாங்க. வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுமா. நான் எப்பவுமே இதை யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு நான் சிஸ்டம் ஆன் பண்ணி 9:20க்கு தான் உக்காந்தேன் சிஸ்டத்துலேயே. இல்லைன்னா இதை நான் யூஸ் போட்டுருப்பேன், ட்ரை பண்ணியிருப்பேன். சரி, மார்க்கெட் நம்ம ரெசிஸ்டன்ட் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு விட்டேன். மார்க்கெட் நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கும் வந்தது. அங்கே தான் கரெக்டாக போடவும் போட்டேன். பட் ஸ்டாப் லாஸ் டிக்கெட். இதுதான் இன்னைக்கு நிஃப்டி 50ல் நடந்த கூத்து, என்னுடைய கூத்து. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸும் அதே லெவல் தான். நம்ம சொல்லியிருந்த அந்த 85,184 ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே 85,400. இங்கே யாராவது நம்ம எடுத்ததா கூட இங்கே ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக டிக்கெட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு காலையிலேயே நல்ல மூமெண்டம், நல்ல புல்லிஷ் மூமெண்டம் இருந்தது. இது 10:45 10:30 மணி வரையும், 9:15 10:30 மணி வரையும் மார்க்கெட் அடிச்சிக்கவே முடியாத மாதிரி சல்லுன்னு ஏறணும். 10:30 10:45 மறுபடியும் அதே லெவல் மைனஸ்க்கே வந்ததுங்க. சென்செக்ஸ் நிஃப்டி 50லாம், நிஃப்டி 50எல்லாம் ஒரு 45 பாயிண்ட் மைனஸ்லேயே இருந்தது நான் பார்க்கும்போது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஏமாந்துட்டு போட்டேன். அதுவும் ஒரு 500 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. சென்செக்ஸில் இன்றைக்கி நம்ம சப்போர்ட் எல்லாம் எதுவுமே வரல. அந்த ரெசிஸ்டண்ட் மட்டும் அதையும் கட் பண்ணி மேலே போயிட்டான். நம்ம போட்டிருந்தா கூட கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். இன்னைக்கு ஹை வெலாட்டிலிட்டி இருந்தது. பட் ஆனால் யூஸ் பண்ணவே முடியல, ப்ராஃபிட் பிடிக்கவே முடியல. அதுதான் உண்மை. மார்க்கெட் கண்டல் கோலமாக ஆக்கி விட்டுச்சு. இறங்க வேண்டிய இடத்துல ஏறிச்சு, ஏறி முடிய வேண்டிய இடத்துல ஏறி அங்கேருந்து ஃபர்தராக போகிற இடத்துல இறங்கிடுச்சு. மிஸ்மேட்ச் ஆகிப்போச்சு. இந்த இடத்துலேருந்து அது இறங்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஏறிட்டான். சரி, மேலே போயிடுச்சு, அங்கேருந்து இறங்கும்னு பார்த்தா அந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி ஒரு புல்லிஷ் கண்டு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணால் அங்கேருந்து அது இன்னும் போகும்னு பார்த்தா அங்கேருந்து இறங்கிட்டான். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. அதனால தான் இன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பாக லாஸஸில் தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட்டு அந்த நம்ம ஆஸ் யூஷுவலாக நடக்கிற அந்த பிஹேவியரையே இல்லை. இன்றைக்கி ஒரு ட்ரெண்டை கட் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் வந்தால் அது ஃபர்தராக மேலே போகும். அதுவும் அங்கே நடக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்திருக்கான். அங்கேருந்து அது ஃபர்தராக இறங்கணும், ஆனால் மேலே போயிடுச்சு. இதுதான் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி 50லையும். இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 48 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுது. சென்செக்ஸ் வந்து 159 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. பேங்க் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒரு 160 பாயிண்ட்டு. அப்புறம் மிட் கேப் நிஃப்டி வந்து 31 பாயிண்ட்டு. நம்ம இந்தியா விக்ஸ் வந்து 10-11 கிட்ட இருக்குது. ஸோ இது புல்லிஷ் மூமெண்டத்துக்கு தான். அதாவது பெரிய லெவலில் மூமெண்டெல்லாம் இருக்காது, ஆனால் புல்லிஷ் சைடில் தான் கிராஜுவலாக டெவலப் ஆகும் அப்படின்றது தான் இந்த விக்ஸு காட்டுது. ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். டவ் ஃபியூச்சர் நான் சொன்ன மாதிரி நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் ப்ளஸில் தான் முடிஞ்சுது. ஒரு 350 பாயிண்ட்டு இன்னும் இருக்குதுன்னு சொன்னேன். கரெக்டாக 408 பாயிண்ட்டு போயிருக்கு. S&P 20 பாயிண்ட்டு, நாஸ்டாக் 41 பாயிண்ட்டு, FTSE 17 பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கு ப்ளஸில், CSE 35 பாயிண்ட்டு ப்ளஸ், டேக்ஸு 192 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு 2.5% கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கு. ஆங்சங் ஒரு 175 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் ஒரு 2 பாயிண்ட் மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 48 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, STI
20 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி 8 பாயிண்ட் மைனஸ். யூஎஸ் டாலர் நேற்றை விட இன்னைக்கு இன்னும் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று 99 பார்த்தோம், இன்னைக்கு 98.79 ட்ரேட் ஆகுது. கோல்டு $203 நான் பார்த்தேன், இப்போ $228 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் மைனஸ். சில்வர் $57,965 அவுன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நிலவரம். டவ் ஃபியூச்சர் அதோட எவ்வளோ 58 பாயிண்ட்ல ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோன்னா 3 பாயிண்ட் தாங்க ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி இப்போது 5.5 ஆக போகுது. ஸோ இந்த இந்த இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்றது பெரிய லெவலில் கிடைக்காது அப்படின்றது கண்கூடா தெரியுது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேஞ்ச் பவுண்ட் பெரிய லெவலில் ப்ளஸில் இப்போ வரையும் ட்ரேட் ஆகலை. போக போக அது எப்படி ட்ரேட் ஆகும்னு தெரியல. அதை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன். பட் ஆனால் பெரிய லெவலெல்லாம் கேப் அப்போ இல்லை கேப் டவுனும் நாளைக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்றைக்கி வேறு நம்ம புட்டின் வராரு நைட்டு இந்தியாவுக்கு. 2 நாள் ஸ்டே, நாளைக்கு நைட்டு போயிடுறாரு உங்களுக்கு. அது சம்மந்தமாக மார்க்கெட் ஏதாவது ஒரு வெலாட்டிலிட்டி இருக்குமா? அதுவும் நாளைக்கு வேறு ஃப்ரைடேனாவே நம்ம மார்க்கெட் இறங்கும். அது எப்படி முடிய போகுது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான சப்போர்ட் லெவல். அதாவது நாளைக்கு ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் கிடைச்சா, இது சென்செக்ஸு. நாளைக்கு மைல்டாக ஒரு கேப் டவுன் கிடைச்சா சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 84,795. அதுக்கப்புறம் 84,499, 84,500. அதுக்கப்புறம் இருக்குது 84,121. இது 3 தான் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு சென்செக்ஸ்க்கு. ஒரு கேப் அப்பு கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 85,484. அதுக்கப்புறம் இருக்கிறது 85,838. அதுக்கப்புறம் இருக்கிறது 86,158. இது சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ட் லெவல். நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ். நாளைக்கு ஃப்ரைடே வேறு. ஸோ மார்க்கெட் ஃப்ரைடேனாவே நமக்கு எப்போவுமே இறங்கணும். கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 பார்ப்போம். நிஃப்டி 50ல் நாளைக்கு ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இப்போ வந்து இந்த 26,100 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா அவன் அங்கே தான் எடுக்கிறான். ஏன்னா ஓஐ சார்ட்லேயும் 26,100 நம்ம ஸ்ட்ராங்காக இப்போ பில்டப் ஆகிடுது. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 26,168. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இதுதான் 26,258. இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ரெசிஸ்டன்ட் லெவல்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்களா இந்த லோ 26,012. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 26,900, 25,900. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,840. இந்த லெவல்ஸ்லாம் வேண்டாம். ஓகேவா? இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஃபஸ்ட்டு 25,968 இருக்குது இது. ரெண்டாவது 25,900. அதுக்கப்புறம் 25,840 ரெசிஸ்டண்ட்டு. இன்றைக்கி வந்தால் பார்த்தீங்களா 26,100. அதுக்கப்புறம் 26,168. அதுக்கப்புறம் 26,258. ஸோ இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான வெள்ளிக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் ஒன் டே கேண்டிலில் புல்லிஷில் தான் இருக்குது. 56, 55 கிட்ட இருக்குது நிஃப்டி 50. சென்செக்ஸு 57 இருக்குது.
ஸோ மார்க்கெட் இன்னமும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அது இல்லாமல் அது இன்னைக்கு இந்த 26,000க்கு மேலே வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். 26,033. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் செக் பண்ணால் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசிஸ்டண்ட்டில் 26,100, 26,150, 26,200 எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. 25,900, 950 சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மைல்டான கேப் அப் இல்லை கேப் டவுன் தான் கிடைக்கும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. 20-30 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் போக போக அவங்களுக்கு 7:30 மணி 8 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்புறம் 2:30 மணி வரையும் நடக்கும். அதில் ஏதாவது ஒரு நல்ல ரேஞ்சு நடந்தால், ட்ரேடிங் ரேஞ்சு நடந்தால் நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும். அதுவும் பெரிய லெவலில் கூட கிடைக்காதுன்னு தான் தோணுது. இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிற மாதிரி கரெக்டாக இந்த மணியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு 2,800 ரூபா லாஸ். நீங்கள் யாராவது இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிங்களா? பண்ணியிருந்தால் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.